ரொம்பவே ஒரு வேகமான காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தனியாக இருக்க உங்களுக்கு பிடிக்குமா? தனிமையை விரும்புகிற பர்சனாக நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். கடைசி வரைக்கும் பாருங்கள். தனியாக இருக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்ப்போமா? விழிப்புணர்வு, சுதந்திரம், ஏன் சில நேரங்களில் உங்களை நீங்களே கண்டுபிடிக்க தனியாக இருப்பது ரொம்பவே ஒரு அவசியம். டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷனில் இருந்து விலகி உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸை பற்றி யோசிக்க நீங்கள் உண்மையிலேயே யார் என்பதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டினியூஸ் சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷனில் இருக்க இந்த காலத்தில் இது எல்லாருக்கும் தேவைப்படுற முக்கியமான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் கண்டிப்பாக வேணும். நீங்கள் உங்கள் தனிமையை ரசிக்க கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களோட தாட்ஸ், உங்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் கோல் உங்களை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தனியாக இருக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் தாட்ஸ், ப்ராடக்டிவிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் தனிமையை ரசிப்பது உங்களை அதிக நம்பிக்கை உள்ளவராகவும் மன அமைதியுடன் இருக்க உங்களால் முடியும். ப்ரூஸ்லி சொன்ன ஒரு முக்கியமான கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிமை ஒரு வாய்ப்பு. ப்ரூஸ்லி சின்ன வயசுலேயே தற்காப்பு கலைகளை கற்றுக்கிட்டாரு. ஒழுக்கம், இயக்கம், தத்துவம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிகளில் ரொம்பவே ஒரு ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்காரு. ப்ரூஸ்லி இந்த உலகத்துக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட தற்காப்பு கலைத்திறன், உடல் ஒழுக்கம் மற்றும் நடிப்பு திறமை ஆகியவற்றின் மூலமாக வியக்கத்தக்க கலையின் மூலம் சர்வதேச புகழ் பெற்றார் ப்ரூஸ்லி. 1940 நவம்பர் 27 கலிஃபோர்னியா சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தார். ப்ரூஸ்லி தன்னோட வாழ்க்கையில் ஃபிலாசபி, தனிநபரின் வளர்ச்சி ஆகியவற்றின் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தார். ப்ரூஸ்லி தன்னோட வாழ்க்கையில் தீவிரமான உடற்பயிற்சி செஞ்சார். அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அழுத்தங்கள் இருந்த போதிலும் தனது குறுகிய வாழ்நாள் முழுவதும் தனிப்பட்ட வளர்ச்சியில் ரொம்பவே கவனம் செலுத்தினார். அவர் சொன்ன ஒரு முக்கியமான கோட், தனிமை என்பது உங்கள் எண்ணங்கள், உணர்ச்சிகள், இலக்குகள் மற்றும் அடையாளம் குறித்து சிந்திப்பதற்கு மதிப்புமிக்க நேரத்தை உங்களால் பயன்படுத்த முடியும். கண்டினியூஸ் இன்ஃபர்மேஷன், டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் உங்களோட தாட்ஸை செல்ஃபாக அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வாழக்கூடிய காலகட்டத்தில் இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கசப்பான உண்மையும் கூட. நாய்ஸி என்விரான்மெண்ட்லேருந்து உங்களை நீங்களே விலக்கி வைப்பதன் மூலமாக உங்களுக்கு மென்டல் பீஸ் ப்ளஸ் ஒரு செல்ஃப் க்ரோத்துக்கான வளர்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக தரும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் தனியாக இருக்கிறதுனாலே மற்றவங்கள்ட்ட இருந்து பேசாமல் விலகி இருக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. தனிமை என்பது நிதானத்தை கடைபிடிக்கவும் நம்மை நாமே புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. நம்மளோட வாழ்க்கையில் அமைதியான தருணங்களை உருவாக்குவதன் மூலமாக முக்கியத்துவத்தையும், தனியாக இருப்பது சில சமயங்களில் நமக்கு அதிக தன்னம்பிக்கையும், தெளிவு மற்றும் உங்களோட மென்டல் பீஸ்க்கு வழிவகுக்கும்னு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரூஸ்லி. இந்த ஒரு அமேசிங்கான கோட் இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட யாருமே பேசலைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க பர்சனாக நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே செல்ஃப் லவ் பண்ணி பாருங்கள். தனிமையை போல் ஒரு அற்புதமான உணர்வு வேறு எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு நன்மை பயக்கும் விஷயங்கள் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும், தனிப்பட்ட வலிமை என்பது மற்றவர்களுடனான தொடர்புகள் மூலம் மட்டுமல்ல, உங்களுடன் ஒரு அர்த்தமுள்ள தொடர்பை நீங்களே ஏற்படுத்தி கொள்வது. தனியாக இருக்கிறப்ப ஃபீல் பண்ணாதீங்க. தனியாக இருக்கிறப்ப இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களை நீங்களே செல்ஃப் அனலைசஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு அமேசிங்கான டைம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. யார் தனியாகவே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ அமேசிங்கான பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்றத அவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் தனியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லைன்னா உங்களுக்குன்னு வாரத்தில் ஒரு 1 hour மட்டும் மீ டைம் ஒதுக்கி பாருங்கள். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக அவங்க லைஃப்லையும் மிகப்பெரிய சேஞ்சஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.